ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸில் எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ நான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக SVACல தான் நான் நிறைய வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸில் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு VFS குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா லைக் மோர் தென் 1300+ ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் அதில் நிறைய வைட் ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ லாங் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஸ்கோப்பாக இருக்கும் அண்ட் லாங் ரிப்போர்ட்ஸ், அதாவது நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை வந்து ப்ராப்ளி எவ்வளோ குயிக்காக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் வல்னரபிலிட்டி அப்படின்றது இங்கே ஒரு டவுட்டு தான். அண்டு செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டார்கெட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூட்டெல்லா, அப்புறம் இந்த கிண்டர் ஜாய், இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான இந்த சாக்லேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒரு சிலலாம் இருக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா மினிமல் ஃபங்க்ஷனாலிட்டிஸு அண்டு பெருசாக அதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். அண்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாங் எஸ்டாப்ளிஷ்டு ரிப்போர்ட் வித் நியூமரஸ் ரிப்போர்ட்ஸ் ஆக்சுவலாக அண்ட் மினிமல் சிம்பிள் ரிப்போர்ட்ஸ் கூட. ஸோ ஒரு சிலலாம் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்கெட்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது விச் இஸ் மச் பெட்டர் அப்படின்றது என்னுடைய ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஆக்சுவலாக. அண்ட் ஃபைனலி டெக்னிக்கலி காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் அவங்கக்கிட்ட வாங்குறதுன்றதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா யூ ஹாவ் லாட் ஆஃப் ப்ரீ ரிக்வசிட்ஸ் டு அச்சீவ். அதில் படித்து நீங்கள் தெரிஞ்சு அண்ட் தென் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி யூ வில் ஃபீல் வென் யூ see தி ஸ்கோப் இட் செல்ஃப், நமக்கு இது வேலைக்கு ஆகாதான்றது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஸ்கோப்பு ரொம்ப கம்மியான ரிப்போர்ட்ஸ் தான் இருக்கும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ரொம்ப நாளாக இருக்கிற ஸ்கோப்பு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும், மோர் தென் 1300+ ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. டெக்னிக்கலி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேட்டகரி இருக்கும், அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்ளி பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஸ்கோப்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. இதை தாண்டி வி கேன் ட்ரை அதர் ப்ரோக்ராம்ஸ்ன்றது இங்கே டேக் அவேவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இஃப் எனி ஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு ஐடென்டிஃபை ஸ்கோப், இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.